அதனால இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் நீங்களா இல்லையான்றதுதான். ஏன் துளசி, என்ன நீ நம்பவே மாட்டியா? இந்த கேள்விக்கு உண்மையான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். உன்னை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த 2 குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த மேனகா யாருன்னு தெரியாது துளசி. கையெடுங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக குழந்தைங்க மேல போய் சத்தியம் பண்றீங்க. ஏன் துளசி, குழந்தை மேல எந்த அப்பனாவது போய் சத்தியம் பண்ணுவானா? ஆம்பளைங்க பண்ணுவீங்க, யார் மேல வேணாலும் எத்தனை போய் சத்தியம் வேணாலும் பண்ணுவீங்க. இப்படி நீ பேசிக்கிட்டே இரு, அந்த மேனகா கிட்ட நீ பெரிய அளவுல ஏமாற போற. இப்ப மட்டும் என்னங்க, நான் ஏமாந்து போய் தானே நிக்கிறேன். நீ நம்ப மாட்ட துளசி, அந்த மேனகாவால உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மேனகா ஒண்ணும் வெறும் வாயில பந்தல் போடல, நீங்களும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை கையில ஆதாரமா வச்சிட்டு இருக்கா. ஐயோ துளசி, இந்த மாதிரி எத்தனாயிரம் போட்டோ உனக்கு வேணும்? நான் கிராபிக்ஸ்ல உனக்கு ரெடி பண்ணி தட்டுமா? நான் அனுஷ்கா கூட நின்று இருக்கிற மாதிரி போட்டோ உனக்கு ரெடி பண்ணி தட்டுமா? நாளைக்கே ரெடி பண்ணி தரேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போய் பேசிட்டு இருக்க. இங்க சிட்டில இந்த மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் சகஜமா இருக்கலாம், எல்லாருக்கும் அத பத்தி தெரிஞ்சும் இருக்கலாம். ஆனா இந்த போட்டோவை என் தம்பி ஜெய் கொண்டு வந்தது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து. அங்க இந்த மாதிரி கிராபிக்ஸ பத்தி எல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்போ நீ என்ன நம்பறதா இல்ல? இல்ல நம்புறேன், உண்மையை சொல்லுங்க, நம்புறேன். என்ன நடந்ததுங்கறத ஒளிவு மறைவில்லாம ஒத்துக்கங்க. அப்புறமா அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த நானே ட்ரை பண்றேன். ஐயோ துளசி, உன்னை எப்படி புரிய வைக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இவ்வளவுக்கு அப்புறமும் நீங்க உண்மையை ஒத்துக்கிறதா இல்ல, அப்படித்தானே? வாங்கத்த. ஏய், யார நினைச்சு இப்படி அழுது மாயமாலம் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. ஐயோ யோ 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 யோ, இந்த பார், உன் வாயால என்ன அத்தான்னு கூப்பிடாதடி. அத்தனை கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது அத்த? அடியே 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 அடியே, சும்மா நடிக்காதடி. அச்சோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஆமா, இது இது எத்தனை மாசம்? 3 மாசம் அத்த. டாக்டரே செக்அப் பண்ணி சொல்லிட்டாரு. டாக்டரே சொல்லிட்டாரா? ஏய், இப்ப நான் கேக்குறதுக்கு ஒழுங்கு மரியாதையா கரெக்டா பதில் சொல்லணும். ஏய், உன்னை யாரடி இங்க அனுப்பி வச்சா? இங்க இருந்து எதை சுருட்டிட்டு போலான்னு வந்திருக்க? ஆமா, இங்க அப்படியே கோடி கணக்கா கொட்டி கிடக்கு பாருங்க, அத சுருட்டிட்டு போக நான் திட்டம் போட்டு வந்திருக்கேன். நாக்குல நரம்பு இல்லாம இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஏய், நாக்குல நரம்பு இல்லாம நான் பேசலடி, நீ தான் பேசிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஓல வச்சிட்டடி. எந்த பொண்ணாவது தான் புகுந்த வீட்டுக்கு அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்குவாளா? என்னது என்னது புகுந்த வீடா? அது எங்க இருக்கு உனக்கு? இந்த வீடு தான் எனக்கு புகுந்த வீடு. என்னடி கிண்டலா இருக்கா? வயசானவ இவளால என்ன பண்ண முடியும்னு விளையாட்டு காட்டிட்டு இருக்கியா? இத பார், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்ல கெரசினை கொண்டாந்து உன் தலையில ஊத்தி பத்த வச்சுட்டு நான் பாட்டுல போயிட்டே இருப்பேன். ஏய், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்படியா? அதையும் தான் நானும் இன்னைக்கு பாத்துட்டேன். அக்கா, துளசி அக்கா, துளசி அக்கா, அக்கா அக்கா வாங்க அக்கா. ஏய், இருடி இருடி பாரு. என்ன மேனகா? ஏய் அக்கா, யாருக்கா இவங்க? மாமியாரா இல்ல பிரம்ம ராட்சசியா? ஏதோ தாதா ரேஞ்சுக்கு என்ன மிரட்டுறாங்கக்கா. கொலை பண்ணிடுவா அப்படி இப்படின்னு. தொலைச்சி தொலைச்சி, நம்பாத நம்பாத, அவ போய் சொல்றா. அக்கா, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்குக்கா. என் உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு தோணுதுக்கா. நான் இங்க வந்ததே உங்களை நம்பிதான்க்கா. நீங்க போன்லயே என்கிட்ட ரொம்ப தன்மையா பேசுனீங்க. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையும் கெடக்கூடாது, ஏன் வாழ்க்கையும் கெடக்கூடாதுன்னு தான் உங்க பேச்சு கேட்டு நான் சென்னைக்கே வந்தேன். ஆனா இவங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்துறாங்கக்கா. இது பாருங்கக்கா, இப்ப எனக்கு இருக்கிறது 2 வழிதான். ஒண்ணு, நான் சூசைட் பண்ணி செத்து போயிடணும், இல்ல இவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எதுவுமே பண்ண முடியாம நீங்க தாங்க என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. இந்த ராட்சசிக்கு மருமகளா வந்து எப்படிக்கா குடும்பம் நடத்துறீங்க? இங்க பாரு மேனகா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத்தை, இந்த உருட்டல் மிரட்டல்லாம் இனிமே வேணாம். இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மேனகா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிக்கா.